இன்னைக்கு என்ன பார்க்க போகணும்னு பார்த்தீங்கன்னா, உங்க எல்லாருக்குமே தெரியும் அமாவாசைன்னு. இந்த அமாவாசையில ஒருத்தர் ஒரு மாதிரி சாமி கும்பிடுவாங்க. நான் எப்படி கும்பிடுன்றத பார்த்துடலாமா? காலையில எழுந்த உடனே இட்லி கடை வேலையை முடிச்சிட உடனே நான் போய் காலையில குளிச்சுட்டு வந்துடுவாங்க. குளிச்சுட்டு புடவெல்லாம் கட்டு பூலாம் வச்சுட்டு கொஞ்சம் மங்களகரமாகவே இருப்பேன்னு கூட சொல்லலாம். எப்பவுமே நம்ம வீட்டில் இருந்து தவறுனவங்களுக்கு சாமி கும்பிடுவோம் அமாவாசையானா. அதே மாதிரி எங்கள் மாமனாருக்கு நான் வந்து காலையிலே விளக்கேற்றி பூஜைலாம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தாங்க நாங்கள் சாப்பிடுவோம். சாப்பிட்றதுக்கு முன்னாடி காக்காய்க்கும் வச்சிருவோம். வச்சுட்டு நம்ம ஊரில் இருக்கிற சிவன் கோவில், ஆஞ்சநேயர் கோவிலுக்குலாம் போயிட்டு நம்ம வந்து ரெகுலராலாம் போக மாட்டோம். ஆனால் இந்த மாதிரி அமாவாசை, கிருத்திகை இந்த மாதிரி டைம்லலாம் வந்து ரெகுலராகவே வந்து கோவிலுக்கு போயிடுவோம். கம்பல்சரியாக போயிட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து தலையில் வச்சிருந்தப்போ பத்தலன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் சொன்னார். உடனே வந்து நிறையவே வாங்கி கொடுத்துட்டாங்க. அது எல்லாத்தையுமே வச்சுட்டு நம்ம ஃபேமிலியோட வந்து திருவள்ளூர் இருக்கிற வீரராகவர் கோவிலுக்கும் போயிருந்தாங்க. நிறைய கோவிலுக்கும் நல்லா போனோம். ஆனால் எல்லாமே வந்து நாங்கள் மதியான டைம்ல போனதுனால கொஞ்சம் நட சாத்தி இருந்தது. இருந்தாலும் பரவாயில்ல, வெளியிருந்து சாமியை பார்த்துட்டு எங்க இருந்தாலும் சாமி தானே, அதனால கும்பிட்டு அப்படியே வந்து வீரராகவர் கோவிலுக்கு போனாங்க. சரியான ஜனங்க இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு சாமி கும்பிட்டுருவோம்னு சொல்லி கும்பிட்டுட்டு நம்ம ஃபேமிலியோட ஒரு வெஜ் ஹோட்டல் போயிட்டு நல்லாவே சாப்பிட்டு வந்தோம். என்னதான் நம்ம நான்வெஜ் சாப்பிட்டாலுமே இந்த வடை, பாயாசம், சாம்பார், ரசம் சாப்பிட்டாலே ஒரு தனி சந்தோஷம் தான். இல்லை இந்த மாதிரி நீங்க யாராவது பண்ணியிருந்தா வீடியோ கலெக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ, பா.